இப்ப புரட்சித் தலைவி அம்மா எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா. அவங்க வந்து சிம்ம ராசி. சிம்மம்ங்கிறது சூரியன். சூரியன்கிறது கிழக்கு பகுதி. சரிங்களா? வாஸ்துல வந்து சூரியன் கிழக்கு பகுதியில இருக்குது. அந்த கிழக்கு பகுதிங்கிறது வந்து சமையலறை, அதாவது தென்கிழக்கு அப்படிங்கிறது சமையலறைக்கு உண்டான இடமாக இருக்கும். அது சுக்கிரனினுடைய அம்சத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, தென்கிழக்கு என்கின்ற மூலை சுக்கிரன் என்கின்ற பெண்ணை சார்ந்தது இருக்குது. அப்ப இங்க இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதி பாத்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு பகுதியில அவர்களுடைய சமாதி அமையப்பட்டிருக்கும். அப்ப என்னாச்சு? அவங்க ஏற்கனவே வந்து சிம்ம ராசி. சூரியன், சிம்மம்ங்கிறது சூரியன் சம்பந்தப்பட்டது. அப்ப கிழக்கு சூரியன் சார்ந்தது. அதே கிழக்கு தென்கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பெண்ணுக்கு உகந்தது. அந்த இடம் சமையல் செய்யக்கூடிய இடமாகுது. அந்த சமையல்ங்கிறது சூரியனிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கு குறித்ததாக. அப்ப தென்கிழக்கு அப்படிங்கிற மூலையில அவர்களுடைய சமாதி இருக்குது. அப்படியே தென்மேற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்க? வாரி வாரி வழங்கிய வள்ளல், பொருள் எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக கொடுத்தவர். அப்போ செல்வத்தை குறிக்கக்கூடிய பகுதி, அந்த செல்வத்தை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய பகுதி, அது ராகுவோட குறிக்கக்கூடிய இடத்தை குறிக்குது, தென்மேற்கு மூலை அப்படின்ப. அப்போ ராகு என்பது செல்வாக்கு, யோகம், புத்திசாலித்தனம், மக்களை ஈர்க்கக்கூடிய திறன், இது எல்லாமே வந்து அந்த குபேர மூலையை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.